இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சி தலைவர்களின் தொலைபேசியை ஒட்டு கேட்கிறது மோடி அரசு. அமலாக்கத்துறை மூலம் மிரட்டி பணம் பறிப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்ததும் புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து. ஆர்எஸ்எஸ் பிடியில் இருந்து ஆரோவில் மீட்கப்படும் என்றும் ஸ்டாலின் வாக்குறுதி. நயினார் நாகேந்திரன் ஊழியர்களிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். பாஜக வேட்பாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்த திமுக வலியுறுத்தல். ஜிஎஸ்டியால் நலிவடைந்து வரும் திருப்பூர் தொகுதி பின்னலாடை தொழில். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தனி குடியிருப்பு கோரும் வாக்காளர்கள். வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர்களின் தொலைபேசியை மத்திய அரசு ஒட்டு கேட்பதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய அவர் தெலுங்கானாவில் முதலமைச்சராக இருந்த திரு சந்திரசேகர ராவ் எதிர்க்கட்சி தலைவர்களின் தொலைபேசிகளை ஒட்டு கேட்க உத்தரவிட்டது போலவே பிரதமர் திரு மோடியும் எதிர்க்கட்சி தலைவர்களின் தொலைபேசிகளை ஒட்டு கேட்க உளவுத்துறையினருக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். மிரட்டி பணம் பறிக்கும் துறையாக அமலாக்கத்துறை மாறிவிட்டதாகவும் திரு ராகுல் காந்தி சாடினார். इन्फोर्समेंट डायरेक्टरेट कहा जाता था, वो आज एक्सटॉर्शन डायरेक्टरेट बन गया है. बीजेपी दुनिया की सबसे बड़ी वॉशिंग मशीन चला रही है और देश के सबसे भ्रष्ट मंत्री, सबसे भ्रष्ट नेता नरेंद्र मोदी जी के साथ खड़े हैं. மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள் மூலம் எதிர்க்கட்சியினரை மோடி அரசு மிரட்டுவதாக குற்றஞ்சாட்டிய திரு ராகுல் காந்தி மிரட்டல்களுக்கு காங்கிரஸ் அடிபணியாது என்றார். வேலையில்லா திண்டாட்டத்தை கணக்கில் கொண்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கவனமுடன் தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி கொடுக்கப்பட்டு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் என்றார். பாஜக ஆட்சியில் ஏழைகள் பெருகிவிட்டதாக சாடிய திரு ராகுல் காந்தி இதனை சரி செய்யவே ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளை பாஜக பரிதவிக்க விட்டுள்ள நிலையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட அவர்களது நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மத்தியில் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் போது புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என இந்தியா கூட்டணி தலைவர்களில் ஒருவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை டம்மியாக உட்கார வைத்துவிட்டு பாஜக பம்மாத்து ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி அரசுக்கு சட்டப்பேரவையை கூட்டும் உரிமை கூட இல்லை என்ற திரு ஸ்டாலின் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் டெல்லிக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்பதே பாஜகவின் திட்டம் என்றும் சாடினார். இதனால்தான் கூட்டணி அரசு இருந்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தராமல் தன்னுடைய கைப்பிடியிலேயே பாஜக வைத்திருப்பதாக திரு ஸ்டாலின் கூறினார். ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் போது இந்த காட்சிகள் அனைத்தும் மாறும் என்று அவர் உறுதியளித்தார். புதுச்சேரி மக்களுடைய வாழ்க்கையிலே புதுமலர்ச்சி ஏற்படணும். பாஜக ஆட்சி வீட்டுக்கு போகணும். இந்தியா கூட்டணி டெல்லியில ஆட்சியில் அமரணும். புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லி இருந்தோம். அது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலையும் எதிரொலிச்சிருக்கு. புதுச்சேரி மக்களின் பல நாள் கனவான மாநில அந்தஸ்து ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதும் நிச்சயமாக நிறைவேறப் போகுது. ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை திரு ஸ்டாலின் பட்டியலிட்டார். ஜிப்மர் மருத்துவமனையில் மீண்டும் இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதுடன் அங்கு வேலை வாய்ப்பில் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜிப்மர் மருத்துவமனையில் மீண்டும் இலவச மருத்துவம், அங்கு வேலை வாய்ப்பில் புதுச்சேரிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வந்த நிலை தொடர்வதற்கு வழி காணப்படும். பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட காரைக்கால் ஜிப்மர் கிளை முழு அளவு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் கல்வி வேலை வாய்ப்புகள்ல புதுச்சேரி மக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு. தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட காரைக்கால் துறைமுகம் புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்ற திரு ஸ்டாலின் சேதராப்பட்டு அருகே பல்வேறு தொழிற்சாலைகள் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். ஆர்எஸ்எஸ் பிடியில் சிக்கியுள்ள ஆரோவில் சர்வதேச நகரம் அரவிந்தர் மற்றும் அன்னையின் கனவுப்படி செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நெல்லை பாஜக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரனின் விடுதி மேலாளரிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் போட்டியிடும் அனைத்து பாஜக வேட்பாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்துமாறு தேர்தல் ஆணையத்திடம் திமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நேற்றிரவு நெல்லை விரைவு ரயிலில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது புரசைவாக்கம் ப்ளூ டைமண்ட் விடுதி மேலாளரும் பாஜக உறுப்பினருமான சதீஷ், அவரது சகோதரர் நவீன், லாரி ஓட்டுநர் பெருமாள் ஆகியோர் உரிய ஆவணங்களின்றி வைத்திருந்த 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.
கைது செய்யப்பட்ட அந்த மூவரும் திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரனுக்கு பணத்தை கொண்டு செல்ல முயன்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். தாம்பரம் காவல் நிலையத்தில் பறக்கும் படை அதிகாரி கொடுத்த புகாரில் அவர்கள் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் இதுகுறித்து வருமான வரித்துறை விசாரணை மேற்கொள்ளும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சென்னையில் திரு நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான புரசைவாக்கம் ப்ளூ டைமண்ட் விடுதியில் சோதனை நடத்தப்பட்டது. கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் பறக்கும் படையினர் ஆய்வு செய்தனர். திருவல்லிக்கேணியில் முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கத்துக்கு சொந்தமான நாட்டுக்கோட்டை மெஸ் உணவகத்திலும் சோதனை நடத்தப்பட்டது. இதனிடையே மேலப்பாளையம் குறிச்சியில் திரு நயினார் நாகேந்திரனின் பினாமி எனப்படும் கணேஷ் மணி என்பவர் வீட்டில் இன்று காலை நடத்தப்பட்ட சோதனையில் 2 லட்சம் ரூபாய், 100 வேட்டிகள், 44 நைட்டிகள், 40 மதுபான பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டன. வாக்காளர்களுக்கு அளிப்பதற்காக இவை பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் திரு நயினார் நாகேந்திரனின் உறவினர் குணசேகரன் என்பவர் வீட்டில் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,72,000 ரூபாய் மற்றும் ஆவணங்கள் சிக்கின. இந்நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அனுப்பியுள்ள கடிதத்தில் திரு நயினார் நாகேந்திரனின் ஊழியர்களிடம் கோடிக்கணக்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பற்றி குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர்களுக்கு பணம் வழங்க இதுபோல பல கோடி ரூபாய் பணத்தை அவர் ரகசிய இடங்களில் பதுக்கி வைத்திருக்கலாம் என்று கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா அக்கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் இதுபோல முறைகேடுகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக திரு RS பாரதி புகார் தெரிவித்துள்ளார். எனவே தமிழகத்தில் பாஜக போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் அக்கட்சி வேட்பாளர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பின்னலாடை தொழிலாளர்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை புனரமைக்க வேண்டும் என்பதே திருப்பூர் தொகுதி வாக்காளர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சேரமான் இரும்பொறை உயிர்விட்ட இடம் என்பதால் திருப்போர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் மருவியதாக கூறப்படும் திருப்பூருக்கு தமிழகத்தின் டாலர் சிட்டி என்ற பெயரும் உண்டு. கொங்கு தலைவரும் பாளையக்காரருமான தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களால் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட வரலாறு பேசும் பகுதி. விடுதலைப் போரில் உயிர் நீத்த கொடிக்காத்த குமரன் பிறந்த மண். ஆயத்த ஆடைகளின் தலைநகராக உள்ள திருப்பூர் எப்போதும் வேலைக்கு ஆள் தேவை என்று அழைக்கும் இடம். ஆண்டுக்கு 40,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டும் இத்தொகுதியில் பனியன் தொழிலும் வட மாநில தொழிலாளர்களும் இரண்டர கலந்திருப்பது தனி அடையாளம். செங்குத்தான அமராவதி அணை, ஊத்துக்குளி முருகன் கோயில், 100 ஆண்டு கண்ட கோர்ட் வீதி தேவாலயத்தின் 2000 கிலோ மணி, 2 நந்திகள் கொண்ட சுக்ரீஸ்வரர் ஆலயம், பவானி ஜமுக்காளம், அனுப்பர்பாளையம் பாத்திர உற்பத்தி ஆகியவை திருப்பூர் தொகுதியின் இதர சிறப்புகள். GSTயால் திருப்பூர் பனியன் தொழில் நலிவடைந்து வருவதாக கூறும் தொழில்துறையினர் அதை சீரமைக்க புதிய MP உதவ வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். பின்னலாடை தொழிற்சாலைகளில் 18 மணி நேரத்திற்கும் மேலாக வேலை பார்க்கும் லட்சக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்க தனி குடியிருப்பு தேவை என்பது அவர்களின் கோரிக்கை. அந்தியூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வானம் பார்த்த பூமியாக இருப்பதால் அவற்றை மேம்படுத்த மேட்டூர் அணை வலதுகரை வாய்க்கால் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கிறார்கள். ஜமுக்காளன் நகரம் என்றழைக்கப்படும் பவானியில் தனியாக ஜவுளி பூங்கா அமைப்பதுடன் ஜமுக்காளம் தயாரிக்க தனி பயிற்சி அளிக்க வேண்டும் என்று நெசவாளர்கள் வலியுறுத்துகின்றனர். பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படாததால் சாயப்பட்டறைகள் மூடப்பட்டு வரும் நிலையில் உடனடியாக நடவடிக்கை தேவை என்பதும், பின்னலாடை சந்தையை வங்கதேச நிறுவனங்கள் கைப்பற்றுவதை தடுக்க GSTயில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதும் திருப்பூர் தொழில்துறையினரின் கோரிக்கைகளாக உள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்க உயர்மட்ட மேம்பாலம், பெருந்துறையில் எய்ம்ஸுக்கு நிகரான மருத்துவமனை ஆகியவை தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியாக இருந்து தொகுதி மறுசீரமைப்பில் திருப்பூர் தொகுதியாக மாறிய இங்கு திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பெருந்துறை, கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, அந்தியூர் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. ஆண் வாக்காளர்கள் 7,86,475 பேரும், பெண் வாக்காளர்கள் 8,11,718 பேரும் என மொத்தம் 15,98,443 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சிட்டிங் MP சுப்பராயனே களமிறங்கியுள்ள நிலையில் அதிமுக சார்பில் அருணாச்சலமும், பாஜக சார்பில் முருகானந்தமும் போட்டியிடுகின்றனர். தொழிலாளர்கள் நிறைந்த திருப்பூர் தொகுதியில்
மத்திய அரசின் முடிவுகளால் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளதால் அதன் தாக்கம் தேர்தல் முடிவுகளில் வெளிப்படலாம் என்பதே கள யதார்த்தம். கோடை வெயில் கொளுத்தினாலும் பிரச்சாரங்களில் ஆடல் பாடலுடன் தேர்தல் திருவிழா களைகட்டி வருகிறது. வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு கதிர் ஆனந்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆ சவுந்தரராஜன் கோவையில் வெப்பம் அதிகரித்திருப்பதற்கு கூட திமுகவை பாஜக தலைவர் திரு அண்ணாமலை குறை கூறுவதாக விமர்சித்தார். திமுக இல்லாத தமிழகத்தை உண்டாக்குவேன். திமுக சரத்குமார் கட்சியா? மூட்டை ஒட்டி விட்டு பொண்டாடி தலையில் ஒரு தாமரையை வச்சு விட்டு போறதுக்கு ரைட்டோட ரைட்டா எப்படி நடக்கும்? திமுக இல்ல எந்த கட்சி அடிச்சிட முடியும்? ஏன் பேசுறாங்க? பயம், தோல்வி பயம். கோவையில் பாஜக வேட்பாளர் திரு அண்ணாமலைக்கு அக்கட்சியினர் நடனமாடி வாக்கு சேகரித்தனர். கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் திரு செந்தில்நாதன் வெங்கமேடு சந்தையில் ஒரு கடையில் காய்கறி வியாபாரம் செய்து வாக்கு கேட்டார். அதிமுக வேட்பாளர் திரு தங்கவேலுக்கு ஆதரவு திரட்டிய முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் மாட்டு வண்டி ஓட்டி கவனம் ஈர்த்தார். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் திருமதி நந்தினி குழித்துறை பகுதியில் உணவகம் ஒன்றில் சமையல் செய்து வாக்காளர்களை கவர முயன்றார். தஞ்சை தொகுதி தேமுதிக வேட்பாளர் திரு சிவனேசன் கிராம பகுதிகளில் வாக்கு சேகரித்த போது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பேசினார். எனக்குன்னு ஒரு இடம் இருக்காதா? நான் 2 அம்மா பிள்ளை பெற்று வச்சிருக்கிறேன். அவ எப்படியோ ஒரு குட்டிகள் போட்டு சம்பாதிச்சு சாப்பிடுவான் மக்களே. அதனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அப்படி கவலை இல்லாம என்ன உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு விஜயகாந்த் பணியை தொடர ஒரு பொறுப்பு சொன்னதுக்கு வாக்களிங்க மக்களே. கடலூரில் பாமக சார்பில் போட்டியிடும் இயக்குனர் தங்கர் பச்சான் பிரச்சாரத்தின் போது அழுது கொண்டிருந்த ஒரு குழந்தையை தூக்கி வானில் பறந்து கொண்டிருந்த புறாவை காண்பித்து அழுகையை நிறுத்தினார். ஆரணி தொகுதியில் சுயேட்சையாக நிற்கும் கூலி தொழிலாளி திரு ஜெயசங்கர் மணியன் தனது தேர்தல் சின்னமான ஸ்பேனரை மாலையாக அணிந்து கொண்டு கையில் திருவோடு ஏந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனிடையே கரூர் பாஜக வேட்பாளர் திரு செந்தில்நாதனை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா பிரச்சார கூட்டத்தில் ஹிந்தியில் பேசிய போது ஏராளமானோர் கூட்டம் கூட்டமாக எழுந்து சென்றனர். இதனால் பல நாற்காலிகள் காலியாக கிடந்தன. இனி வருவது செய்தி துளிகள். ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அக்கட்சியினர் நாடு முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் பங்கேற்ற அமைச்சர் திருமதி அதிஷி சர்வாதிகாரத்துக்கு எதிரான குரலை உயர்த்துவதற்காக ஆம் ஆத்மி கட்சி இந்த போராட்டத்தை நடத்துவதாக கூறினார். இந்த உண்ணாவிரதத்துக்கு எதிராக பாஜகவினர் போட்டி போராட்டம் நடத்துவதால் டெல்லியில் பரபரப்பு நிலவுகிறது. சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அருகே ஆம் ஆத்மி கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்திலும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கோவையில் சர்வதேச தரத்தில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். கிரிக்கெட் மற்றும் விளையாட்டு ஆர்வலராக தேர்தல் அறிக்கையில் மற்றொரு வாக்குறுதியை சேர்க்க விரும்புவதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த கிரிக்கெட் மைதானம் அங்குள்ள விளையாட்டு ஆர்வலர்களின் ஆதரவுடன் அமைக்கப்படும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா குறிப்பிட்டதை போல கோவை கிரிக்கெட் மைதானம் தமிழ்நாட்டின் 2வது பன்னாட்டு கிரிக்கெட் மைதானமாக விளங்கும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பான பல்வேறு அனுமதிகளை பெற நாட்டிலேயே தமிழகத்தில் இருந்துதான் அதிக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்பாளர்கள் அனுமதிகளை பெறுவதற்கான சுவிதா இணையதளத்தில் தமிழகத்தில் போட்டியிடுபவர்கள் 23,000 விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராசிபுரம் அருகே மல்லூர் சோதனைச் சாவடியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10 கிலோ தங்கம் மற்றும் 29 கிலோ வெள்ளி நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருச்சி அருகே லால்குடியில் நடிகை மஞ்சு வாரியர் ஓட்டி வந்த காரை தேர்தல் பறக்கும் படையினர் மறித்து சோதனை நடத்தினர். திருச்சி அரியலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சோதனை நடத்தப்பட்டதை பார்த்த மற்ற வாகன ஓட்டிகள் மஞ்சு வாரியருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 52,920 ரூபாயாகவும் 1 கிராம் 6,615 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 87 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
எதிர்க்கட்சி தலைவர்களின் தொலைபேசியை மத்திய அரசு ஒட்டு கேட்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஊழியர்களிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பாஜக வேட்பாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்த திமுக வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.